ஒரு மனிதன் முழு ஐரோப்பாவையே நடுங்க வைத்தார். அரசர்கள் அவனது பெயரை கேட்டாலே பயத்தில் உறைந்தார்கள். பல சாம்ராஜ்யங்கள் அவன் காலடியில் விழுந்து கிடந்தன. எப்படி இது சாத்தியமானது? அவனிடம் மிகப்பெரிய படை இருந்ததாலா? உலகத்திலேயே பெரிய ஆயுதங்கள் இருந்ததாலா? இல்லை, அவனிடம் இருந்தது ஒன்றே ஒன்றுதான். அதுதான் கட்டுப்பாடு, டிசிப்ளின். ஒரு சாதாரண தீவில் பிறந்து பிரான்ஸ் நாட்டினுடைய சக்கரவர்த்தியாக உயர்ந்து உலக வரலாற்றையே மாற்றி எழுதிய அந்த மனிதன் அவர்தான் நெப்போலியன் போனபார்ட். கட்டுப்பாடு என்கிற அந்த ஒற்றை ஆயுதத்தை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு சாதாரண மனிதனால் உலகத்தையே ஜெயிக்க முடிந்தது என்று இந்த பதிவில் பார்க்கலாம். நாம் எப்போதும் யுத்தத்துக்கு ஆதரவானவர்கள் அல்ல. உலகம் முழுவதும் சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றே எமது பிரார்த்தனைகள் எப்போதும் இருக்கும். இந்த பதிவு நமக்கு தன்னம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு நல்ல உதாரணத்தை எடுத்துக்கொள்வதற்காக மாத்திரமே. வரலாற்று அறிஞர்கள் நெப்போலியனை பார்த்து இன்றைக்கும் ஆச்சரியப்படுகிற சில கேள்விகள் இருக்கின்றன. அவர் எப்படி போர்க்களத்தில் இவ்வளவு வேகமாக முடிவெடுத்தார்? ஒரு நாளில் 18 மணி நேரம் சோர்வே இல்லாமல் வேலை செய்தது உண்மையா? தூங்குவதற்கு கூட நேரம் வீணாக்கவில்லை என்று சொல்வது ஏன்? இதற்கெல்லாம் காரணம் அவர் பிறப்பிலேயே அறிவாளியாக இருந்தது கிடையாது. ஒரு போர் நடைபெறுகிறது என்றால் நெப்போலியன் அந்த போர்க்களத்துக்கு போவதற்கு முன்பு பல வாரங்களுக்கு முன்னாலேயே தன் வேலைகளை ஆரம்பித்து விடுவாராம். இரவு முழுக்க விழித்திருந்து மேப்களை படிப்பார். எதிரியோட படைகள் எங்கே இருக்கும், மழை வந்தால் எந்த பாதை சரியாக இருக்கும், எந்த மலையில் பீரங்கியை வைக்கலாம் என்று ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அலசி ஆராய்வார். தனக்கு கீழே இருக்கக்கூடிய தளபதிகளுக்கு நூற்றுக்கணக்கான கடிதங்களை தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருப்பார். மற்ற அரசர்கள் எல்லாம் போர்க்களத்துக்கு போய் இப்போ என்ன செய்யலாம் என்று யோசிப்பார்கள். ஆனால் நெப்போலியன் அப்படி செய்வதில்லை. அவர் போருக்கு முன் போராடி விடுகிறார். ஆம் நண்பர்களே, நிஜத்தில் போர் நடப்பதற்கு முன்பே அவர் தன்னுடைய மூளைக்குள் அந்த போரை 1000 தடவை நடத்தி பார்த்து விடுகிறார். எல்லா தவறுகளையும் மனதுக்குள்ளேயே சரி செய்து விடுகிறார். அதனால்தான் எதிரி யோசிப்பதை விட அவரால் 10 மடங்கு வேகமாக செயல்பட முடிகிறது. சரி, இப்போ கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கைக்கு வரலாம். நெப்போலியன் ஒரு போரை அவ்வளவு துல்லியமாக திட்டமிட்டார். ஆனால் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? காலையில் எழும்புகிறோம், எந்த திட்டமும் இல்லாமல் ஒரு நாளை தொடங்குகிறோம். கையில் போனை எடுக்கிறோம், சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் செய்கிறோம். 1 மணி நேரம் வீணாகி விடுகிறது. செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் கண்ணுக்கு முன்னால் இருக்கும். ஆனால் அதை செய்யாமல் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுகிறோம். ஒரு சின்ன முடிவெடுக்க வேண்டிய ஒரு நேரம் கூட 1000 பேரிடம் ஐடியா கேட்கக்கூடிய நிலையில் குழம்பி போய் நிற்கிறோம் நண்பர்களே. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு குழப்பமாக இருக்கிறது. நெப்போலியனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது வாள் சண்டையோ துப்பாக்கி சுடுவதோ கிடையாது. அவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி கையாண்டார் என்கிற அந்த மைண்ட் செட்டை தான் நாம் மிக முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் 2 பாடங்களும் உண்டு. ஒன்று வியூக சிந்தனை, ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். நம்மில் பல பேர் தோற்று போக முக்கிய காரணம் உணர்வுகளுக்கு அடிமையாவதுதான். யாராவது ஒன்று சொல்லிவிட்டால் உடனே கோபப்படுவது, கஷ்டம் வந்த உடனேயே அழுது புலம்புவது. இதனால் நம்முடைய முடிவுகளை நம்மால் எடுக்க முடியாமல் அது தப்பாக போய்விடுகிறது. ஆனால் நெப்போலியன் அப்படி அல்ல. அவர் ஒரு நாளும் தன்னுடைய உணர்ச்சிகளால் முடிவெடுத்ததே கிடையாது. அவர் கோபத்தில் முடிவெடுக்கவில்லை, கணக்கு போட்டு முடிவெடுக்கிறார். எதிரி அவரை சீண்டினால் கூட அவர் கோபப்பட மாட்டாராம். இப்போ நான் இவனை தாக்கினால் அடுத்து என்ன நடக்கும், 3 ஸ்டெப் தாண்டி இவன் என்ன செய்வான் என்று ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி யோசிப்பார். விளைவுகளை கணிக்காமல் அவர் எந்த ஒரு அடியும் எடுத்து வைக்க மாட்டார். உணர்ச்சிகளை தள்ளி வைத்துவிட்டு லாஜிக்காக யோசிக்க பழகுவது மிக முக்கியம். அதுதான் வெற்றியின் முதல் படி. அடுத்து 2வது பாடம் தினசரி திட்டமிடுவது, டெய்லி பிளானிங் ஹேபிட். நெப்போலியனோட மிகப்பெரிய ரகசிய ஆயுதம் தான் அது. வாள் கிடையாது, பீரங்கி கிடையாது. அவரினுடைய ரகசிய ஆயுதம் தினசரி திட்டமிடுதல். ஒரு நாளை எப்படி தொடங்க வேண்டும் என்று காலையில் யோசிக்க மாட்டார். முந்தைய நாள் இரவு பொழுதே நாளைக்கு என்னென்ன செய்ய வேண்டும், யாரை பார்க்க வேண்டும், எந்தெந்த வேலைகளை முடிக்க வேண்டும் என்று முறையான ஒரு திட்டமிடலை வகுத்து விட்டுத்தான் உறங்கச் செல்வாராம். இந்த ஒரு பழக்கம்தான் அவர் ஒரு நாளில் 18 மணி நேரம் உழைக்க காரணமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிற நேரத்தை கூட மிச்சப்படுத்த முடிந்தது. இப்போது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் நண்பர்களே. நாளைக்கு உங்களுடைய திட்டம் ரெடியாக இருக்கிறதா உங்களிடம்? நம்மில் பலருக்குமே இல்லை என்ற பதில்தான் வரும். காலையில் எழுந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தால் நீங்க வாழ்க்கையில் அடுத்தவர்களுடைய திட்டத்துக்கு வேலை செய்ய போகிறீர்கள் என்று அர்த்தம்.
திட்டமிடாத ஒவ்வொரு நாளும் தோல்விக்கான அஸ்திவாரம் நண்பர்களே, அதை மறந்து விடாதீர்கள். வெற்றி என்பது இதோ ஒரு நாள் ராத்திரியில் வானத்தில் இருந்து குதித்து வராது. அது தினசரி உழைப்பின் விளைவு, தினசரி ஒழுக்கத்தின் விளைவு. காலையில் அலாம் அடிக்கும் போது இன்னும் 5 நிமிடம் தூங்கலாம் என்று தோன்றும் பாருங்கள். அந்த நேரத்தில் படுக்கையை விட்டு எழும்புகிறீர்களே, அதுதான் கட்டுப்பாடு. சோசியல் மீடியாவில் டைம் பாஸ் பண்ணாமல் உங்களுடைய லட்சியத்துக்காக 1 மணி நேரம் உழைக்கிறீர்களே, அதுதான் கட்டுப்பாடு, டிசிப்ளின். நெப்போலியன் துப்பாக்கிகளை வைத்துக் கொண்டு போர் செய்தார். ஆனால் நீங்கள் போரிட வேண்டியது வெளியில் இருக்கும் எதிரிகளிடம் அல்ல, உங்களுக்குள்ளேயே தான். உங்களுடைய வாழ்க்கை ஒரு போர்க்களம். உங்களுடைய எதிரி உங்களுடைய சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனத்தை அழிக்காமல் உங்களால் வாழ்க்கையில் ஒரு இன்ச் கூட முன்னாடி நகர முடியாது. சோம்பேறித்தனம் உங்களை அழிப்பதற்கு முன்னால் உங்களுடைய கட்டுப்பாடு, டிசிப்ளின் அந்த சோம்பேறித்தனத்தை அழிக்க வேண்டும். வரலாறு எப்போதுமே காரணங்களை கேட்பதில்லை, அது வெற்றியாளர்களை மட்டுமே நினைவில் வைத்திருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.